ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு, அதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸை 3 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். நூடுல்ஸ் முழுசாக வேகணுங்கிற அவசியம் இல்லை, 3/4 பதம் வெந்தால் போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ இதை 3 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த நூடுல்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக இஞ்சியையும் பூண்டையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸில் ஏற்கனவே உப்பு சேர்த்தனால காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளை 90% மட்டும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், காய்கறி 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இதில் சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகள்லாம் சேர்த்து செய்கிறனால அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.